இன்னைக்கு நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பஜாஜில் பல்சர் 220 இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டில் ஒரு ப்ராப்ளம். இந்த கஸ்டமர் வந்து ஒரிஜினல் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கால் பேக் பண்ணார். நிறைய இஷ்யூ இருக்குது இந்த கார்பரேட்டில். டியூனிங்லாம் பண்ணியிருக்காங்க, ஏர் ஸ்க்ரூ நிறைய ப்ராப்ளமு. அதே மாதிரி கார்பரேட்டர் மாற்றிருக்கேன்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா சோக் டைப் கார்பரேட்டரு. இதோடைய பார்ட் நம்பர் மெயினாக பார்த்துக்கோங்க. பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா DK121092 3245 ரூபா வருதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். ஒரிஜினல் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஸ்டமரும் வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வராங்க அவ்வளோ லாங்கில் இருந்து. பாரு ஒரிஜினல் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படின்றத உங்களுக்கு பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூகால் தான் வந்து ஒரிஜினல்லே பண்ணுறாங்க உங்களுக்கு. வர எல்லாமே ஓகே செக்கிங்கும் போட்டுடுறாங்க. பல்சருங்க 220Fங்க கார்பரேட்டர் டைப்பு. இந்த வெஹிக்கிளில் வந்து இப்போது கார்பரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றியாச்சு. வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் பண்ணுறேன். எப்படி நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கார்பரேட்டரில் தாங்க இருக்குது. அதனால் கார்பரேட்டரில் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வெஹிக்கிள் எங்கெங்கே கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. பர்ஃபெக்டாக ஐலிங் நிற்கிது பாருங்கள். பண்ணும்போதே இந்த மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி இது செட்டாக மாற்றிடணும். உங்களுக்கு கார்பரேட் மாற்றமும் இந்த லப்பரு இந்த கிளாம்ப் எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது போல் ஏதாவது தேவைப்பட்டாலும் எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.